செயல்படுத்தி கொண்டு நிறைய மாடல்கள் இருக்கு. அதில் யூனிக் மாடல், திராவிட மாடல். இந்தியா முழுக்க பார்க்கப்படுகிற ஆங்கில ஊடகமான நீங்க செய்திகளை சேகரிக்க நாடு முழுக்க பயணம் பண்ணியிருப்பீங்க. உங்களால் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவோட பிற பகுதிகளுக்கும் இருக்கிற வேறுபாட்டை நிச்சயம் நீங்கள் உணர்ந்திருக்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களும், 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களும் ஊரக பகுதியில் கூட வளர்ச்சி அடைந்திருக்கு. சிறப்பான உட்கட்டமைப்பு வசதிகளும் போக்குவரத்து வசதியும் இருக்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. இந்த மாநிலத்துக்கென பரந்துபட்ட அரசியல் பார்வை இருக்கு. இங்க சமூக நீதியையும் சமத்துவத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் மக்கள் நலனையும் முக்கியமாக நினைக்கிறோம். இது எல்லாத்தையும் சரியா கொண்டு போய் திறமையான அரசை நடத்துவதால் தான் இந்தியாவிலே யாரும் அடைய முடியாத 11.19% பொருளாதார வளர்ச்சியை திராவிட மாடல் ஆட்சியில் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். இந்த வளர்ச்சியை நாங்கள் சாதாரணமாக அடைஞ்சிடல. சமூகத்தில் எந்த ஒரு பிரிவும் விடுபட்டு விடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக பார்த்து திட்டங்களை உருவாக்கியிருக்கோம். ஒரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து ஏற்படுத்தி வரக்கூடிய அரசியல் நெருக்கடி எல்லாத்தையும் எதிர்கொண்டு, மறுபக்கம் தொலைநோக்கு பார்வையோடு எதிர்காலத்துக்கான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். தேவைகளுக்கேற்ப எங்களுடைய கொள்கைகளும் எவால்வ் ஆகி வருகிறது. மகளிர், குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள், தொழில் முனைவோர், உழவர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்னு எல்லா தரப்பினருக்கும் நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை ஹைலைட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். 2001 தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை தருவோம்னு சொன்னோம். உடனடியாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செஞ்சாங்க. அதெல்லாம் முடியாது, தரவே முடியாது, தமிழ்நாட்டோட நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்லி பரப்புரை எல்லாம் பண்ணாங்க. அதே சமயம் பெண்களுக்கு 1500 ரூபாய் தருவோம்னு தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லவும் செஞ்சாங்க. ஆனால் மக்கள் அவங்களுடைய வாக்குறுதி நம்பல. திமுக சொன்னதை செய்யணும் நம்பிக்கையோடு வாக்களிச்சாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றி இப்போ 1,30,69,831 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய்ன்னு இது வரைக்கும் 33,661 கோடியே வழங்கியிருக்கிறோம். அதே போல மகளிருக்கு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம்னு சொன்னோம். சொன்ன மாதிரியே திமுக வெற்றி பெற்ற மறுநாளே விடியல் பயணம் திட்டத்தில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் 13,387 கோடி ரூபாய் மதிப்பிலான 835 கோடிக்கு அதிகமான பயணங்களை செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா, இந்த திட்டத்தில் விளிம்பு நிலை மக்களுக்கு எவ்வளவு பயன் ஏற்படுதுன்னு தரவுகளோடு உணர்ந்து திருநர்களுக்கும் மலைப்பகுதியில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சோம். நாங்கள் கொண்டு வந்த இந்த 2 திட்டத்தையும் இப்போ பல்வேறு மாநிலங்களும் வழங்க தொடங்கியிருக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் நாட்டுக்கே வழிகாட்டி என்பதற்கான அடையாளம். அதே போல் இன்னொரு திட்டம், இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலையும் இல்லாத வகையில் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்குகிற திட்டம். நாள்தோறும் 19,34,069 குழந்தைகள் சூடாகவும் சுவையாகவும் சத்தான உணவை சாப்பிட்டு வகுப்பறைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. இந்த திட்டத்தால் பள்ளி குழந்தைகளோட வருகை, படிக்க செலுத்துகிற கவனம் எல்லாமே அதிகமாயிடுச்சு. தொடர்ந்து இந்த திட்டத்தை விரிவுபடுத்தணும். காலை வேளைகளில் குழந்தைகளுக்காக சமைக்கிற சுமை பெண்களுக்கு குறைஞ்சது. இதோட ரிசல்ட் சமூக முன்னேற்ற குறியீடுகளில் எதிரொலிச்சது. அடுத்து தமிழ்நாட்டை பார்த்து ஒன்றிய அரசு கொண்டு வரப்போகிற திட்டம் அதுதான் நான் முதல்வன் திட்டம்.
அதே போல் மாணவர்களை டிராப் அவுட்ல இருந்து மீட்டெடுத்திருக்க ஒரு திட்டத்தை திட்டணும். அதுதான் 12 லட்சம் மாணவ மாணவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம். அடுத்து 2.5 கோடிக்கு அதிகமான மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். அதேபோல் விபத்து ஏற்பட்ட முதல் 48 மணி நேரத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவை அரசை ஏற்றுக்கிற இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48. இப்படி இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. நான் இப்போதைக்கு பெயர்களை மட்டும் சொல்றேன். இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், இதயம் காப்போம், பாதம் காப்போம், ஊட்டச்சத்தை உறுதி செய், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், கலைஞர் கனவு இல்லம், கலைஞர் கைவினை திட்டம், வடசென்னை வளர்ச்சி திட்டம், தோழி விடுதி, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம், பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம், வேர்களை தேடி, தாய் மாணவர், அன்பு கரங்கள்னு வரிசையா ஏராளமான திட்டங்கள் இருக்கு. மக்கள் நல திட்டங்களுக்கு அடுத்து உட்கட்டமைப்பை எடுத்துக்கிட்டா மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், திருச்சி பஞ்சப்பூரில் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம், கோவை ஜிடி நாயுடு பாலம், மதுரை வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் உள்ளிட்ட ஏராளமான உட்கட்டமைப்பு திட்டங்களையும் உருவாக்கி இருக்கிறோம். இதையெல்லாம் மேடைகள் தோறும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த திட்டங்கள் உருவான கதைகளையும் இவற்றோட வெற்றி கதைகளையும் உங்களை மாதிரியான ஊடகங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களால் நாட்டோட பிற பகுதிகளுக்கு சென்றடைந்து மக்கள் பயனடைந்தால் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. நான் அடிக்கடி சொல்வேன், இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறு தமிழ்நாட்டில் இருந்து தான் எழுதப்படணும்னு.